Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 649 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம மாடசாமி அவன் மண்டைய வச்சு ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் ஒன்று சொன்னால, இதுல வேற இதெல்லாம் ஒரு கதைன்னு வச்சுக்கிட்டு அந்த இத்து போன மண்டை சப்பி போனதுக்காக 30 வருஷமா பழிவாங்க காத்திருந்து இப்ப வெறி கொண்டு நம்ம லூஃபி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப 30 வருஷத்தோட கோவத்தையும் நம்ம லூஃபி மேலதானே காட்டுவான். இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? இதுல வேற நம்மால தோக்கடிச்சு அவங்க தாத்தாவை பழிவாங்கியே தீர்வானாமா. அப்பவுமே லூஃபி தெளிவா சொல்லுவான், அட மானங்கட்ட மாடு, நான் வேற என் தாத்தா வேற, ஏன்டா அவரு பஞ்சாயத்தை என்கிட்ட எழுதிட்டு வர்றேன், என் பஞ்சாயத்தை அவர்கிட்ட எழுதிட்டு போ, தோட்டப்பக்கட்டையிலேயே வெளின்னு வெளுத்து விட்டுருவாருமா. இப்ப அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அந்த சிஞ்சாவோ பையில பொறுத்த வரைக்கும் லூஃபியா இருந்தாலும் சரி, கார்பா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஆனா லூஃபி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுவான், என்ன பண்ணாலும் இந்த மேட்ச்ல நான் தோக்கவே மாட்டேன்னு. ஏன்னா நம்ம பையலுக்கு ஏஸோட ஃப்ரூட்டை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும். அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறவன் நான் எப்படா தோப்பேன், ஜெயிச்சே தீர்வேன்னு கொலவெறியோட சொல்லுவான். அவரு தம்பியே நீ பயங்கரமா ஜோக் அடிக்கிற, ஆனா அதுக்கு சிரிக்கலாம் நேக்கு டைம் இல்லை. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, மத்தவங்க எல்லாருமே இவங்களை ரொம்ப ஒஸ்டான ஜென்ரேஷன் சொல்றாங்க. அதனாலேயே இவங்க எல்லாம் சிங்கம் மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் அவனை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் அந்த கடலை கடந்து போக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சொல்ல போனா அது பயங்கரமான சேலஞ்சு. ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து போற அளவுக்கு நீங்க எல்லாம் ஒர்த்தே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே ரொம்ப வீக்கான ஜெனரேஷன். ஒயிட் பியர்டு செத்ததுக்கு அப்புறம் எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லாம் உங்ககிட்ட எதுவுமே இல்ல. பட் அவனுக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்த மட்டும் பவர்ஃபுல்லா இருக்கான். அது யாருன்னு கேட்டா பிளாக் பியர்டு டீச் ஆமா. பர்ஜஸ்க்கு செம ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவனோட கேப்டன் ஆச்சே. அவனை பத்தி ஒருத்தன் பெருமையா பேசினானா சந்தோஷப்படத்தானே செய்வான். ஆனா லூபிக்கு கொல்ல காண்டாவும். இப்போ நம்ம பையன் நல்லா ஜாலியா நார்மல் மோட்ல இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 2 அடி 3 அடி வாங்குவான். ஆனா கடுப்பாயிட்டானா அவனை எவனாச்சும் தொட முடியுமா, இல்ல அவன் அடியத்தான் வாங்க முடியுமா? துரத்தி அடிக்க மாட்டான். இல்ல அவனைத்தான் பெஸ்ட் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். இதுல வேற இவன் கூட சண்டை போட தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டா அவனுக்கு மட்டும்தான் இருக்காமா. உனக்கெல்லாம் சான்ஸே இல்ல, நீ எல்லாம் பைரட்டாக தகுதியே இல்லாத ஆளு, பேசாம கிவ் அப் பண்ணிருப்பான். ஒருவேளை சைஸ வச்சு டிசைட் பண்ணிட்டானோ, இருந்தாலும் இருக்கலாம். இப்படி பேசிட்டே இருந்தவன் மறுபடியும் டப்புன்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த டைம் மறுபடியும் தலையில நின்னுகிட்டு அப்படியே மின்னல் வேகத்துல சுத்திட்டே வந்து அட்டாக் பண்ண வருவான். லூஃபி அவன் அட்டாக் எல்லாத்துலயுமே சும்மா சட்டுன்னு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். எப்படியா எவ்வளவு நேரத்துக்கு தான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதனால என்ன பண்ணிடுவான், அவன் கையை வச்சு அட்டாக் பண்ணாம அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரியே கையும் உள்ள விடுவான். அது நல்லா கண்ணா பின்னு சுத்தி அவனை கம்ப்ளீட்டா லாக் பண்ணிரும். அதுக்கப்புறம் புடிச்சு ஒரு இழுப்பான். ஆப்போசிட்ல சும்மா பம்பர மாதிரி கிரின்னு சுத்த ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு, தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கேராயி அப்படியே ஆடிட்டு இருப்பானா. லூஃபி அந்த டைம் கம்னு சொல்லி கைய ஓங்கி இழுத்து அவன் வயிற்றுலயே சும்மா நங்குன்னு ஒரே அடி. இப்படி ஒரு அடி அவன் வைப்பான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே தொப்புன்னு பல்ட்டி அடிச்சு போய் விழுவான். இவ்வளவு நேரமாச்சு அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆனா இப்போ ஒண்ணும் முடியல. மக்கள் எல்லாத்துக்குமே ஆர்வம் அப்படின்னா லூசி தான் ஜெயிப்பானான்னு. சரி சோலி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு நின்னுகிட்டு, இன்னும் சண்டை முடியல, அவனை தோக்கடிச்சே தீருவேன். ஆனா நான் நினைச்சதை விட நீ பேட் இல்ல, ரெய்லி சூஸ் பண்ணி உன்னைய ட்ரெயின் பண்ணியிருக்கான்னா அது சும்மா இல்லன்னு நிரூபிச்சிட்டாம்பா. இப்படி அதோட விட்டுட்டு சண்டை போட வேண்டியதானே. கிறுக்கு பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்தை எழுத்து விடுவான். என்னன்னா ஏச போட்டு தள்ளதுக்கு முன்னாடி அங்க ஏகப்பட்ட பேர் பவர்ஃபுல்லான ஆளுகளா இருந்தாங்க. இந்த லூஃபியால அவங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஆனா நீ முட்டாள்தனமா அவங்களையே அட்டாக் பண்ண கிளம்பிட்ட. நீ நேவி அட்மிரல் அடிச்சு துவைக்க விடுறது சாதாரணம்னு நினைச்சிட்ட. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அங்க இருக்கிற 4 எம்பரர்ஸ் எல்லாம் என்ன சப்ப பீஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்க கிட்ட எல்லாம் நீ சண்டை போட்டு ஜெயிக்கிறது இம்பாசிபிள். உன்னை எல்லாம் சப்புன்னு அடிச்சு சால்னாவா தொட்டு தின்னுட்டு போய்கிட்டே இருப்பானுங்கம்பானா. அப்ப லூஃபி செம ஹைட்டுக்கு ஒரு ஜம்ப். எல்லாம் என்ன பண்ண போறா லூசின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வம். அப்படியே மேல இருந்து அட்டாக் பண்ண போறான். அதனால இந்த லூசு பையன் அவன் மண்டைய ஸ்ட்ராங்கா மாத்திடுவான். அதாவது நம்ம லூஃபிக்கு லெசன் கத்து கொடுக்க போறானாமா. அதுக்காக 30 வருஷமா கார்ட் மேல சேர்த்து வச்சிருப்பானே கோவம், அது எல்லாத்தையுமே இப்போ மொத்தமா காட்ட போறானாமா. எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம். ஐயோ என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியலையேன்னு. அவனுக்கு அடிச்சுக்கிட்டு செத்தானுங்கன்னா பரவாயில்ல, ஜாலியா ரசிச்சு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவனுக்கு என்ன அடிச்சுக்கிட்டாலும் அது ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் இம்பாக்ட் ஆகுது. அதுதான் லைட்டா பீதி. அந்த டைம் லூஃபியை காட்டுறாங்க. அவன் 3rd இயர் எடுத்துட்டான் போல. கைய பெரிய சைஸுக்கு ஊதி ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக்குவான். இங்க கீழே அந்த முட்டை மண்டை சபதம், கார்பே உன்னோட கிராண்ட் சன்னை நான் இங்கே இந்த இடத்துலயே இந்த ஸ்பாட்லயே கொல்ல போறேன் அப்படின்னு பெரிய பாதாம் பிஸ்தாம் பருப்பு மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பஞ்சு அவனோட வாழ்க்கையவே அழிச்சிருச்சாமா. சோ இப்போ அந்த கோவெல்லாம் ஓ மேல தாண்டா வரப்போதுமா. லூஃபி காண்டாயி கத்துவான். ஏன்னா அவன் தாத்தா கிட்ட அவன் ஏகப்பட்ட டைம் குத்து வாங்கியிருக்கான். அதுக்காண்டி நான் என்ன சண்டைக்காடா போயிட்டு இருக்கேன் கூமுட்டேன், ஏன்டா அப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்ல, உன் எலும்பு எல்லாத்தையுமே சுக்கலா உடைக்க போறேன்னு சொல்லி இவன் கீழே இருந்து ஜம்ப் பண்ணி வருவான். லூஃபி மேல இருந்து வெறி கொண்டு வருவான். இப்படி 2 பேரும் வந்த வேகத்துல லூஃபி அவனோட கையை இழுத்து ஓங்கி ஒரு அடி, இவன் மண்டையை வச்சு ஓங்கி ஒரு இடி. நல்ல வேலை 2 பேரும் கையில அடிச்சுக்கிட்டதுனால கீழே
பில்டிங்க்கு எந்த ஒரு டேமேஜும் இல்ல. சோ ரெண்டு பேத்தோட பவரையும் பயங்கரமா யூஸ் பண்ணி அடிப்பாங்களா. அந்த டைம் ஜிஞ்சாவோவால தாக்கு பிடிக்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரிவான். அது என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி சப்பி போச்சே அவன் மண்டை, அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு சரக்குன்னு மேல வந்துரும். அதை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேத்துக்குமே கண்ணு பிரிங்கிரும். என்னடா இது மண்டை இத்தா தட்டிக்கு வளர்ந்துருச்சுன்னு. அவன் வாங்கின அடியில கேர் ஆகி அந்த மண்டையோட தலையில கீழே வந்து விழுவான். விழும்போது அந்த மண்டை பட்டதுலயே கீழே இருக்க அந்த மொத்த ஸ்டேஜுமே ரெண்டா பொழந்துரும். எப்படி அவன் வந்து விழத்தான் செஞ்சான், அட்டாக் பண்ணல. பட்ட போர்ஸுக்கே எப்படி பொழந்திருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. மக்களால எல்லாம் சுத்தமா நம்ப முடியல, என்னடா நடக்குதுங்கன்னு முழிப்பாங்க. மொத்தத்துல அந்த ஸ்டேஜ் உடஞ்சு பையன் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். ஸ்டேஜுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்க வின்னரு. இப்ப அவன் ரிங்க விட்டு போயிட்டான், அதாவது தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அதனால ஜிஞ்சாவோ எலிமினேட்டர்னு சொன்ன அடுத்த செகண்ட் மக்களோட சவுண்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். எதுக்குன்னா நம்ம லூஃபி ஜெயிச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷம். எல்லாம் ஆரவாரமா என்ஜாய் பண்ணுவாங்க. சொல்லப்போனா அவங்க எல்லாருமே இவனத்தான் எதிர்பார்த்திருக்காங்க போல. பிளாக் சீல இருக்க லெஜெண்டையே லூசிங்கிற கிளாடியேட்டர் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுட்டாரு. அவரு மாஸ் காட்டிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே மொத்த கிரௌடுமே லூசி லூசின்னு கத்தும். நம்ம பயலுக்குமே செம ஹாப்பி. இங்க அடி வாங்கின ஜிஞ்சாவும் அப்படியே தண்ணிக்குள்ள போவானா. அவனோட ஆளுக போய் அவனை அலேக்கா புடிச்சு காப்பாத்தி மேல தூக்கிட்டு வருவாங்க. இப்படி ஒரு எண்டிங்ல சூப்பரா லூஃபி ஜெயிப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல. கேவன்டிஷ்க்கு செம காண்டாவும். பேக்கான நேம வச்சிருந்தா கூட இவனுக்கு பேரும் புகழும் இந்த அளவுக்கு இருக்குதான்னு கேவன்டிஷ் இருந்துகிட்டு நீங்க வாமவனே இந்த டைம் நான் உன்னைய கண்டிப்பா போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு வெறிகொண்டு சொல்லிட்டு இருப்பான். அப்ப பார்த்தலோமியோ கூப்பிட்டு நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு உனக்கு ஒழுங்கா கேட்கலையா கேவன்டிஷ், நீ அவனை கொல்ல நான் கண்டிப்பா விடவே மாட்டேன்பா. கேவன்டிஷ்க்கு காண்டாவும் மகனே தேவையில்லாம என் வழியில குறுக்க வர்ற உன்னைய நான் கொன்றுவேன்பா. இது எல்லாத்தையுமே பலமி ஓரமா நின்னு ஒட்டுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் பர்ஜஸ் இவனுங்க சண்டையும் அவனையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இழுச்சுக்கிட்டு இருப்பான். மேபி அதுதான் லூஃபின்னு கண்டுபிடிச்சிட்டானோ என்னமோ. அங்க லூஃபி பார்த்தா ஜாலியா சந்தோஷமா இழுச்சுக்கிட்டே சுத்தி சுத்தி நின்னுட்டு இருப்பானா. மக்கள்லாம் அவனுக்காண்டி பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அப்ப பர்ஜஸ் லூஃபி அப்படியே குரு 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 குருன்னு லுக் விட்டுட்டு இவனுங்க சொன்னதையும் சிங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் தான் லூஃபிங்கிறத பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!